எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ எலிசபெத் வயசு 40 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல வசதியான அதே நேரத்தில் சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பெண் வந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது உரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க கிறிஸ்டின் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்களாம். ஏன்னா இவங்களுக்கு படிப்பு வரலன்னு இவங்க ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் படிக்க வைக்கிற காசை பிஸ்னஸ் பண்ணி சம்பாரிச்சிக்கிறேன்னு அப்பயே ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காங்கம்மா. இவங்க ஒரு பானிபுரி கடையில் கூட சேர்ந்து வேலை பார்த்து தொழில் கற்றுக்கிட்டு தனியாக ஒரு கடை வச்சு இப்போ நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்களா. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கழிவு கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்களாம்மா. இவங்க ஒரு 100 ஆடு மேலே வளர்த்துட்டு இருக்காங்களா. அதையும் சேல் பண்ணிட்டு நல்ல வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்காங்களா. அவருக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அவங்க கறிக்கடையை பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து கருத்து காரணத்தினால அடிக்கடி ப்ராப்ளம் கிரியேட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு சந்தேக பெறுவேன்னு சொல்கிறாங்க. இதனாலேயே அந்த லைஃப் வேண்டாம் தனியாக பிரிஞ்சு டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்களா. இப்போ சில வருஷமா தனிமையில் தான் வந்துட்டு இருக்காங்களா. இவங்க பானிபுரி கடை 3 இடத்துல வச்சு நல்ல இன்கம் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு விவசாயம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மேரேஜ் இவங்களே செஞ்சு வைக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல கேரக்டராக ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய கணவராக தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்களே சந்தோஷம் வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துன்னு சொல்கிறாங்க. கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் தான் கணவராக வரும் விரும்புகிறாங்கம்மா. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்குன்னு சொல்கிறாங்க. தனியாக வேலைக்கு போக வேண்டாம். இவங்களுக்கு இருக்கிற 3 பானிபுரி கடையை பார்த்துக்கிட்டா பதில் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் தனிமையில் இருந்து கூட யாரும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா துணை தேட்டுறீங்க அப்படின்னா எங்களை அப்ரோச் பண்ணலாம். இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருப்பீங்கன்னா அவங்க கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நல்ல வசதியும் நல்ல குடும்பம் சேர்ந்து கிடைக்கிற பெண் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டேன். உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.